ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா செஞ்சதுதான், சொன்னார்னா சொன்னதுதான். மாறாதவர். உனக்கு தாளந்தை கொடுத்தாருன்னா கொடுத்தது தான், உனக்கு வரங்களை கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். ஆமென். உன்னை அழைத்தார்னா அழைத்தது தான், உன்னை மன்னித்தார்னா மன்னித்தது தான், உன் பாவத்தை மூடினார்னா மூடினது தான். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாது. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? எதுக்கு அழைத்திருக்கிறாரு? எங்கே அழைச்சிக்கிறாரு? எப்படி அழைச்சாரு? ஏன் அழைச்சாரு? எதுக்கு அழைச்சாரு? என்னத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு. சூப்பர். அப்புறம் நடக்கிறதுக்கு. அப்புறம் அவங்களே சொல்லுங்கிறாங்க, பார்க்கலாம். அடுத்து பார்க்குற சொல்லலாம். எதுக்கு உங்களை அழைச்சிக்கிறார் ஆண்டவர்? அபிஷாயா, உங்களுக்குள்ளே வர்றதுக்கு. இதெல்லாம் எதுக்கு? அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? நல்ல கவனிங்க. நித்திய ஜீவனை கொடுப்பதுக்காக. எதுக்காக? நித்திய ஜீவன் என்ன? அவர் வீட்டில் நமக்கு ஒரு இடத்த கொடுக்கறதுக்காக, அங்கே அவர் கூடவே வச்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா. அதுக்கு அந்த பூமியில் அவர் இறங்கி வந்து காணாமல் போன ஆடுகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்மை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அவர் வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்து நடக்க வச்சு கீழ்ப்படிய வச்சு எங்கே கொண்டு போகிறாரு? இதுக்கு தான் நம்மளை அழைச்சார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அந்த பூமியில் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லுவீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை அழைத்தாரு, இந்த அழைப்பு மாறாது. உங்களை பிள்ளைய அழைச்சாருன்னா வேணான்னு சொல்ல மாட்டார். இல்லை, என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்கிறோம்ல, இப்போ கல்யாணம் பண்ணுறோம், சில இடத்துல பெண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்கிற டைமில் வேணா பொண்ணு என்ன சொல்லலாம், சில டைமில் எனக்கு வேணான்னு கூட சொல்லலாம், பையன் வேணான்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. சில பேர் மாறிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க, அந்த அழைப்பு மாறாது. உன்னை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாய் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற 1:8, ஆமென், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க விசுவாசத்துல பிள்ளையா இருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிகாரத்துல பிள்ளையா மாறுறீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிறோம், அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரும் பொழுது அதிகாரத்தின்படி. ஆமென். அப்போ ஆண்டவருடைய அழைப்பு மாறாது. உங்களை அழைச்சிட்டாரு, உங்களை நேசிச்சிட்டாரு, உங்க மேலே அன்பு காட்டிட்டாரு, உங்களை மன்னிச்சிட்டாரு, உங்களை பிள்ளையா ஏற்றுக்கினாரு. அந்த ஏற்றுக்கின மன்னித்த காட்டின அன்பு எதுவுமே மாறாதவைகள். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு பிள்ளைன்னு சொல்ல, நாளைக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. முடிவு பரியந்தம் உன்னை பிள்ளையா தான் அவர் பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்குதா ஏசப்பா அப்பான்னு கூப்பிட்றதுக்கு? எத்தனை பேருக்கு ஆசை? கூப்பிட்ருக்கீங்களா அப்பான்னு? எப்படி கூப்பிட்றீங்க? அப்பா ஏசப்பா, அப்பா பிதாவே, அல்லேலூயா அப்படி சொல்லணும். அப்பான்னு கூப்பிடணும். அவர் வாயாரு கூப்பிடணும், மனசாரு கூப்பிடணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டு சொல்லி இது மாறாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, மாறாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி என்ன வாழலாமா அப்படின்னா, அல்லேலூயா, அப்படி வாழ முடியாது. ஆமென். அவர் தான் என் மேலே அன்பு வச்சுக்கிறாரு, என்னை தள்ள மாட்டார், என்னை மன்னிச்சிட்டாரு. இப்போ நிறைய கிறிஸ்தவன் சொல்லிக்கிறார், நீ செய்கிற பாவம் எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் இந்த பூமியில் மாதிரியாக. ஆமாம், அவர் தான் ரோல் மாடல். உன்னை மன்னிச்சாரு, அவர் அன்பு மாறாது. ஆனால் உங்கள்கிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரா? அந்த அழைப்பில் நாம் நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த அழைப்புக்கு பாத்திரவான நடக்கணும், தகுதியாக இருக்கணும். அப்புறம் நம்மளை அழைக்கிறப்ப எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் நம்ம அழைச்சதுக்கு அப்புறம், அவர் ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தகுதியாக இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அவர் தான் என் மேலே அன்பு காட்டிட்டாரு, ரத்தம் சிந்திச்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு, திருப்பி நான் பழைய மாதிரி வாழ்வேன்னு நினச்சிங்கன்னா அந்த வாழ்க்கையில் வாழ முடியாது. ரோமர் 2 பேதுரு. ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களா? எபேசியர் 4:1-2 வாசிங்க வேகமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஆதலால் கர்த்தர் நித்தமும் கட்டுண்டவனாகிய
நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். நல்ல கவனிங்க, உங்களுக்கு புத்தி சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் ஆவினால. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நல்ல கவனிங்க, என்னவா 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 அப்படின்னா என்னங்க? பாத்திரவான் அப்படின்னா என்ன? அல்லேலூயா. இப்போ நான் ஒரு உதவி உங்களுக்கு செய்கிறேன், அந்த உதவியை வாங்கிக்கின்னு எப்படி இருக்கணும்? அந்த உதவிக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். எதுக்காக அந்த உதவி செஞ்சோமோ அந்த உதவி என்னாகணும்? நிறைவேறணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? இங்க சொல்றாரு, இந்த அழைப்புக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? பாத்திரவான், சரியான ஆளா, கரெக்டான ஆளா இருக்கணுமா? ஆமென். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன, உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனுக்கு பிள்ளையா இப்போ அழைச்சிருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளையா அழைச்சிருக்கிறாரு, சபையா அழைச்சிருக்கிறாரு, அவருடைய குடும்பமா அழைச்சிருக்கிறாரு, அவருடைய விசுவாசிகளை அழைச்சிருக்கிறாரு. இந்த விசுவாச வாழ்க்கையில அதற்கு ஏற்ற பாத்திரம், தகுதி எனக்கு வேண்டும். அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? அவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் சொல்றதை கேட்டு நடந்தா நம்ம எப்படி இருப்போம்? பாத்திரவான், தகுதியா இருப்போம். அவர் சொல்றதை நம்ம கேட்டு வாழலைன்னா அதற்கு எப்படி ஆயிடுவோம்? அபாத்திரமாய். அதை சொல்றல, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் போனார்கள். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அழைத்தாரு, அந்த சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில. அப்போ அவங்களுடைய விட்டு ஆண்டு என்ன பண்ணாரு? அபாத்திரமா போயிட்டாங்க, தகுதி இல்லாம போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதில் கர்த்தர் நம்மை அழைத்தார். எதுக்கு அவங்கள எதுக்கு அழைச்சாரு? பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வழியை காண்பித்தார். ஆனா அவருக்கு எப்படி போயிட்டாங்க? அபாத்திரமா. சொன்னது ஒண்ணு, இப்போ நம்மையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். பைபிள் கொடுத்துருக்கிறாரு, ஊழியர்களை கொடுத்துருக்கிறாரு, பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு, ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு, ஆமென், வரங்களை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவருக்கு ஏற்ற வாழ்க்கை, அவர் சொல்றதை கேட்டு நடக்கிற வாழ்க்கை, அதுதான் பாத்திரம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில அப்படி நான் பாத்திரமா நடக்கலன்னு சொன்னா, அல்லேலூயா, என்னை என்ன செய்ய முடியும்? தள்ளிவிட. ஆனா அவர் தள்ளாம வெயிட் பண்ணுகிறார். அதாங்க பெரிய ட்ரிக்ஸ். அதாங்க, நம்ம பாவம் செய்யும் பொழுது முன்னாடி கோபப்பட்டார், தண்டனை கொடுத்தாரு. ஆனா இப்ப கிருபையின் நாட்களில நம்மளை தண்டிக்காம நமக்கு வாய்ப்பு கொடுத்துனே இருக்கிறார். நம்ம பாத்திரம்னா மாறுவோமா? இப்போ தண்டவாளத்தில் ட்ரெயின் போயினுக்குள்ள எந்த பிரச்சனையும் கீழே இறங்குச்சேன்னா திருப்பி என்ன பண்ணணும்? தண்டவாளத்து மேலே தூக்கி உக்கார வைக்கணும். அது எப்படி போகணும்? அதில் கரெக்டாக நடக்கணும். அதான் நான் நடக்க வேண்டிய வழியில் நம்ம கரெக்டாக நடக்கணும். ஒருவேளை மாறி போயினே இருந்தால் என்ன பண்ண முடியும்? எத்தனை முறை தூக்கி விட முடியும்? ஆனால் அவர் தூக்கி விட்டுனேங்கிறார். நம்ம சரியாக நடக்கிறோமா இல்லையா? ஆமென். உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உன்னை கண்காணிச்சுனுக்கிறார். அவர் வழியில் நடக்கிறியா இல்லையா? ஒருவேளை நம்ம அசட்டப் பண்ணி தெரியாமல் இறங்கிட்டா பரவாயில்ல, தெரிஞ்சு இறங்கினே இருந்தா, ஆமென், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாத்திரனா இருக்கிறோன்னா இல்லையா? இதுதான் நீ பார்க்க போகிறோம். அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் சரியான ஆளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இனி கர்த்தர் அதை விரும்புகிறார். அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாக வாழ்க்கை, அவருக்கேற்ற வாழ்க்கை, அவர் சித்தம் செய்கிற வாழ்க்கை, அவர் விரும்புகிற பரிசுத்தம், அப்படியே வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை, இந்த பூமியில் அவரை விசுவாசித்து அவர் சொல்லதை கேட்டு அவர் வழியில் நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எப்படி அழைத்தார், அவன் எப்படி விழுந்தான், அவன் எப்படி அழைப்பை இழந்தான், இதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அவர் அழைச்சாரு, அவன் எப்படி விழுந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். தப்பு செய்கிறவங்க ஒரே நாள் செய்ய மாட்டாங்க. எப்படி செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி. அல்லேலூயா. அவர் எச்சரிப்பார், வாய்ப்பு கொடுப்பாரு. முதல் முறை தப்பு செய்யறப்ப என்ன பண்ணார்? வாய்ப்பு கொடுப்பார். பாருங்க, சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசி நாட்களில் அவன் மனைவி பேச்செல்லாம் கட்டு என்ன பண்ணுறாரு? அநேக விக்கிரகம் கோயில் என்ன பண்ணுறாரு? எருசலேமில் கட்டின உடனே ஆண்டவர் 3 முறை போய் எச்சரிக்கிறார், வந்துடுன்னு. உடனே உன்னை என்ன பண்ண மாட்டார்? உன் அழைப்பை தூக்கிட மாட்டார், உன்னை வேணும்னு சொல்ல மாட்டார். நீ எப்படியாவது மாறுகிறாய் என்று பார்ப்பார். அதான் லூக்கா புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், மத்தேயு மார்க்கு லூக்காவில். அவர் என்ன பண்ணுறான்? என் ஜனங்களாக இந்த எருசலேமுக்கு என்ன பண்ணுறான்? சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தார். எத்தனையோ தரம் சேர்த்துக்கொள்ள என்ன வந்தாராம்? மனதாக இருந்தால். நம்ம தப்பு செய்கிறப்பெல்லாம் அதை கண்டித்து அதை சரி பண்ணி நம்மளை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? மனதாக இருக்கிறார். இன்றைக்கி வேதாகமத்தில் ஒரு தேவ மனுஷன் நம்ம பார்க்க போகிறோம். தேவ மனுஷன் என்ன அர்த்தம்னா, தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அல்லேலூயா. யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சவுல்.
யார் அவரு? சவுலை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களே அழைச்சாரு. அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள சவுலை கர்த்தர் ராஜாவாக அழைத்தார். எப்படி அழைக்கிறாரு? முதல்ல அழைக்கிறார். சவுல் பாருங்க, சாதாரண மனுஷன். ஒரு சாதாரண மனுஷனை எப்படி அழைக்கிறாரு? ராஜாவாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! யாருக்கா? தன்னுடைய சுதந்திரத்தின் மேல, அங்க சுதந்திரம்னா சொத்து, தன்னுடைய முதல் பங்கான இஸ்ரவேல் மக்கள் மேல அவரை ராஜாவாக கர்த்தர் அழைக்கிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுவீர்களா? அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது தீர்க்க தரிசனிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. தீர்க்க தரிசனம் சொன்னான். அடுத்து, அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோ இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபொழுது கீசின் குமாரனும் வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளின் ஒருவன். நல்ல கவனிங்க, இங்க ஒரு காரியம் நடக்குது. அல்லேலூயா. சவுல் எப்படிப்பட்டவனா? சாதாரணமான மனுஷன். இஸ்ரவேல் மக்கள்ல சாதாரணமான மனுஷன். பாருங்க, சவுலுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பாவுடைய பேர் கீஸ். அது இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு? சவுல, நம்முடைய கழுதையில் என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அதை போய் என்ன பண்ண? தேடி கண்டுபிடிச்சுவான்னு அனுப்புறாரு. அழைக்கிறார். அவங்க அப்பா அழைக்கிறார். அவங்க அப்பா சொன்ன என்ன பண்றான்? கீழ்படுறான். அல்லேலூயா. ஏன்னா வேத உனக்கு நியாயப்பிரமாணம் தெரியுது. அப்பா சொன்ன என்ன பண்றான்? பேச்ச. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்பா அம்மா வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அப்பா அம்மா மீறி நடக்கிறான்னா அவன் கொல்லப்படணும். இப்போ அவங்க அப்பா சொன்ன உடனே இந்த சவுல் பாருங்க, அப்பாவுடைய கழுதை என்ன பண்ணான்? தேட ஆரம்பிக்கிறான். எல்லா நாட்டையும் தேடின்னு வரான். நாட்கள் ஆயிடுச்சு. கையில் இந்த காசு என்ன ஆயிடுச்சு? செலவாயிடுச்சு. அப்போ கொடுக்குற வேலைக்காரர் சொல்கிறான், எப்பா இங்கே யார் இருக்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம். நாம் எதுக்காக வந்துக்கிறோமோ அதை என்ன பண்ணுவார்? அவரை சொல்லிடுவார். உடனே சவுல் என்ன பண்ணுறாருன்னா, நேராக அவர்கிட்ட போகிறாரு. அங்கே போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா பாருங்க, சவுல் கழுதியை கொடுத்து விசாரிக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, இந்த சவுல் வரத்துக்கு முன்னாடி 2 நாள் சொல்கிறாரு, ஒருத்த வருவான் கழுதியை தேடின்னு, அவனை என்ன பண்ணு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சவுலுக்கு தெரியாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நேராக அந்த ஊருக்கு கேட்டுன்னு வராங்க. இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் கேட்டுன்னு எங்கே வராங்க? சாமுவேல் பலியிடுற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து யாருக்கிட்ட கேட்குறாங்க? இங்கே ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் யார்கிட்ட கேட்குறாங்க? சாமுவேல்கிட்டே. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, வாப்பா உனக்காக தான் என்ன பண்ணுறாங்க? மொத்த இஸ்ரவேலும் காத்துன்னு இருக்கிறது. சவுலுக்கு தெரியாது. சாதாரண கழுதியை தேடி வந்தவன். ஆமேன்னு சொல்லுவீர்களா? இப்போ என்ன பண்ண தெரியுமா? சாமுவேல் அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறான்? அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட நல்ல பங்கு என்ன பண்ணுறாரு? அந்த பலியிலேருந்து கொடுக்குறாரு. சாமுவேல் சாப்பிட்றான். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுவீர்களா? இப்போ சாப்பிட்டவனே என்ன ஆயிடுச்சு? சாமுவேல் சொல்கிறான், நாளைக்கு அடுத்த நாள் என்ன பண்ண? நல்லா அந்த நாள் ஃபுல்லாக ஃபேஸினே இருக்கிறாங்க. அடுத்த நாள் தாயில கொப்பி எடுத்து என்ன பண்ண? சாமுவேல் அவன் மேலே என்ன பண்ண? ராஜாவாக அப்படியே அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களா. ஆமென். சவுல் சொல்கிறேன் எப்படி நடக்கணும்னு என்ன பண்ணுறாரு? சொல்லி அனுப்புகிறார். எல்லா காரியங்களும் சொல்கிறாரு. அல்லேலூயா. நடந்த சம்பவம் இதுதான். ஒரு சாதாரண மனுஷனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? ராஜாவாக அழைத்தார். சவுலுக்கு தெரியாது. இன்னைக்கு உன்னை என்னையும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையை அழைத்திருக்கிறார். யாருடைய பிள்ளை? நமக்கு தெரியுமா? நம்ம பிறக்கிறப்ப தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பிள்ளையாகிறது சாதாரண விஷயமா? சின்ன விஷயமா? பெரிய விஷயமா? இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி பையனை என்ன பண்ணுறான்? அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இந்த சர்வ லோகத்தின் தேவாதி தேவனுடைய ஒரே பேரோட குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட அவருக்கு பிள்ளைகளாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? அவர் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அழைப்பு எல்லாருக்கும் அவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. சவுலுக்கு எதிர்பாராத ஒரு அழைப்பை கொடுத்தார் ராஜாவை போல. நம்மளையும் கர்த்தர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். உங்களை ராஜாவின் பிள்ளைகளை அழைக்கிறாரு. ஏசப்பா ராஜாதி ராஜா, அவர் பிள்ளைங்க நம்மளே எப்படி? ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்மளே அழைத்திருக்கிறாரு. பாருங்க, இந்த சவுளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்குது.
பாருங்க என்ன பண்ண தெரியுமா, சவுல் சாமுவேல் கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. சவுலை பற்றி சொல்கிறப்போ ஆண்டு சொல்கிறாருங்க, சௌந்தரியமான வாலிபன். எப்படிப்பட்டவன்? சௌந்தரியனா எப்படி அழகம், அவனுக்கு வேறு இணையே இல்லையா, அவ்வளோ அழகாக இருக்கிறான். அவன் தோளுக்கு மேலே கீழையாம். இது மாம்சத்தின்படி சொன்னால் கூட அவனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. முகத்தை பார்த்து சொல்லலை, அவனுடைய குணத்தை பார்த்து சொல்கிறார். அவனை அழைக்கிறப்ப அவங்க அப்பா கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். அந்த ஊழியக்காருக்கு காணிக்கை கொண்டு போகணும்னு சொல்கிறான். அவன் சொன்ன வேலையில் என்ன பண்ணுறான், செய்கிறான். ரெண்டாவது காரியம் பாருங்க, ஒரு ராஜா ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இவன் போய் ஒரு ராஜாவான்னு கேலி பண்ணுறாங்க. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவன் எப்படிக்கிறான், அமைதியாக இருக்கிறான். யாரையும் என்ன பண்ணல, பழிக்கலையோ திட்ட வேலை எதுவும் என்ன பண்ணல. ஆமென். சாமுவேல் விட்டு போன உடனே கர்த்தர் சொல்றார், அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தான். என்ன இருதயமா? வேற இருதயம் என்ன அர்த்தம்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? வேற இருதயம் என்ன திரும்ப அர்த்தம்? நல்ல பரிசுத்தமாக்கப்பட்ட, கழுவப்பட்ட. ஆமென். கர்த்தர் விரும்புகிற சுபாவங்களோடு கூட அவன் இருக்கிறான். நாம கூட அப்படிதான், நம்ம கூட பாவியா இருந்தோம், அசுத்தமான வாழ்க்கை, கெட்ட வார்த்தை பேசின்னு இருந்தோம், தப்பு எதுன்னு தெரியாமல் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஆண்டுடைய வார்த்தை என்ன நமக்கு தெரியாது, எது நீதி நமக்கு, எது சத்தியம் நமக்கு. அப்படி இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நமக்கு என்ன இருதயத்தை கொடுத்தாரு? புது இருதயம். ரோமர் 12 சொல்ற, உங்கள் இருதயம் மறுரூபமாகுவதனாலே. உங்கள் இருதயம் புதிதாகுதான், பழைய மனுஷன் இல்லை. ஞானஸ்தானத்தை நம்ம எப்படி ஆயிட்டோம்? புதிய மனுஷன். பழைய மனுஷன் ஒளிந்து போயிட்டு, அப்ப யாருடைய பிள்ளையா இருக்கிற? ஆமா, ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை. அப்படி ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சவுலை அழைத்தது போல உன்னை என்னை என்ன பண்ணிக்கிறதுங்க, அவருடைய பிள்ளை ஆகும்படி அழைத்திருக்கிறார். பிள்ளையா அவருடைய பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் அந்த பரம வீட்டுக்கு போறதுக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? அதுல எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வாழ்க்கைய? ஆமென். பாருங்க, சவுலுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அழைக்கப்பட்ட இந்த சவுல் இந்த அழைப்புல என்ன பண்ணிட்டாரு? விலகி போயிட்டார், விழுந்து போனார். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அந்த அழைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் தவற விட்டுட்டார். இப்போ நாம கூட அப்படிதான் வரும். அல்லேலூயா. ஏன் விழுந்தார்? இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? அழைத்தாரு, அழைச்சவருக்கு அழைச்ச மேன்மை அவருக்கு தெரியல. எதுக்காக அழைச்சிக்கிறான்னு அவருக்கு தெரியுது. தெரிந்தும் கூட அவர் என்ன பண்ணார்னா, அந்த அழைப்பிலிருந்து விலக ஆரம்பித்தார், மீறி போயிட்டார். நம்ம கேட்டிருக்கிற கெட்ட குமாரன், அவன் அப்பா கிட்ட சொத்தெல்லாம் அவன் எங்கே போயிட்டான்? தூரம் போயிட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், முந்தினவர்கள் பிந்தினோர். நம்ம இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட சந்ததி, அவரை ஏற்றுக்கணுங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம பிந்தினோராக மாறிடக்கூடாது. பாருங்கள், சவுலை கர்த்தர் அழைத்தார். அந்த அழைப்பில் இருந்து அவன் என்ன பண்ணான்? இந்த விலகத்துக்கு 2 காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ஆமென். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12 வசனம் வாசிங்களா? பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்த. நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. இப்போ சாமுவேல் என்ன பண்றான்னா, சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே அவர் சொல்றார், நீ போய் என்ன பண்ணு, 7 நாள் எனக்காக என்ன பண்ணு, காத்து நிறு. நான் என்ன பண்றேன், உன்னை பலி செலுத்தினதுக்கு அப்புறம் நீ யுத்தத்துக்கு என்ன பண்ணு, போ அப்படின்றார். இப்போ பெலிஸ்தருக்கு இவங்களுக்கு சண்டை, ஜனங்கள்லாம் சூழ்ந்துக்குனாங்க. இப்போ சவுலுக்கு என்ன பண்ணுறதுன்னு 7 நாள் காத்துனுக்கிறாரு. யார் வரல? சாமுவேல் வரல. இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? சாமுவேலுடைய வார்த்தை என்ன பண்ணுறாரு? இவரு மேற ஆரம்பிக்கிறார். இவரே பலி என்ன பண்ணிடுறாரு, செலுத்தி முடிச்ச உடனே அங்கே யார் வர்றாரு? ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் யார் மூலமா பேசுவார்? பைபிள் இருக்கிற வார்த்தைகளை கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரன், எல்லாரும் ஊழியக்காரன் கிடையாது, கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு சவுல் என்ன பண்ணலாங்க, செவி கொடுக்கல. நாம் செவி கொடுக்கணும். அப்படி நாம் செவி கொடுக்கலன்னா நாம் என்ன பண்ணுறோம், வார்த்தையை விட்டு விலகிறோம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது,
வார்த்தைகள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, வசனத்தை போதிக்கிறாரு, தொலைக்காட்சியில் போதிக்கிறாங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கை அந்த வழியில் என்ன ஆகணும்? கர்த்தருடைய வழியில் நடக்கணும். கொஞ்சம் விலகுச்சனா நம்ம ஆயிடுவோம், சவுலை போல விழுந்துருவோம். பாருங்க, சாமுவேல் சொல்றாரு காத்திருப்பான்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இவரால் முடியல, சூழ்நிலையை பார்க்குறாரு. நம்ம கூட அப்படிதான் இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து மாறிடக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் பாருங்கள், அந்த மந்திரவாதிக்கிட்ட அந்த என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஐயோ பிரச்சனை அதிகமாகுது குடும்பத்தில் இப்படியாவது எங்கே போயிடுவாங்க? அவங்ககிட்ட தப்பு. பிரச்சனை வந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஆமென், உயர்வோ தாழ்வோ எதுவாக இருந்தாலும் யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து பறப்பார்கள். காத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினும். இந்த சவுல் இடத்துல சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கே சாமுவேல் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கினது. ஆனால் கர்த்தர் பாருங்க, சவுல் கீழ்ப்படியலன்னு சொன்ன உடனே விலகி போகவே இல்லை, வெயிட் பண்றார். ஏன்னா தவறுவது மனுஷ இயல்பு. ஆமென். தப்பு செய்யறது மனுஷ இயல்பு, விழுவது இயல்பு. ஆனால் நாம திருந்துறோமா எழும்புறோமா, இதுதான் முக்கியம். அதிலே இருக்கிறோமா எழும்புகிறோமா, பாவத்தை விட்டு விலகுறோமா பாவத்திலே பிழைக்கிறோமா. கீழ்ப்படியாமல் இருக்கிற சுபாவம் எனக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனால் நான் கீழ்ப்படியாமலே இருக்கிறேன்னா இல்லை கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேனா? பாருங்க, அழைத்த தேவன் சவுலை விட்டு விலகவே இல்லை. கீழ்ப்படியில விழ ஆரம்பிக்கிறான், விலகலை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லு. திருப்பி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 11ஆம் வசனம் வாசிங்களா? நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. முதல்ல நம்ம பார்த்தல, பலி என்ன பண்றான்? அவனே. யார் செலுத்துறான்? அவனே செலுத்துறான். அதுக்கு பேர் சுயம். என்னது? அவனே முடிவு பண்ணி அவன் பிரச்சனைக்கு அவனே என்ன பண்றான்? தீர்வு காணுகிறான். சுயம். அல்லேலூயா. மாம்சத்தின்படி வாழ்றான். ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா, அமலேக்கியர மடங்கடி சவுல் திருப்பி வந்து சொல்கிறேன்பா, நீ சின்ன பையனாக இருக்கிறப்ப தான் உன்னை என்ன பண்ண ராஜாவா மாற்றினாரு. இப்போ நான் சொல்கிறது என்ன பண்ண, திருப்பி போயிட்டு கேளு அப்படின்ற. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அமலேக்கியன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நாடு. அந்த நாடு என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்க நம்ம எகிப்திலேருந்து வரும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, எதிர்த்து நின்னாங்க, சண்டை போட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுற, அழிச்சிருன்னு சொல்கிறாரு. சொன்னால் என்ன பண்ணணும், செய்யணும். இப்போது இவர் என்ன பண்ணுற தெரியுமா, ஜனங்களெல்லாம் கூப்பிட்றாரு, யுத்தத்துக்கு போகிறாரு. எல்லாம் ஓகே, ஜனங்களை கூட்டி பட்டைங்களை எடுத்துன்னு எங்கே போகிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துலேயும் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் முதல் தரமானவைகள். என்னது? அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா. அதை அழிக்கிறதுக்கு என்ன வரல மனசு. நம்ம கூட அப்படி தான், உலகத்தை விட்டு வரத்துக்கு என்ன வரல மனசு வரமாட்டேங்குது. ஆமென். தர்மம் பண்ணுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அதே பொண்ணுக்கு ஒருத்தன் கவர்மெண்ட் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான்னா நீ வாங்குவியா? அது யாருக்கு வேணும்னு சொல்லிடுவேன். அதே ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னா மனுஷனாகும், ஐயோ தவிக்க, அதை வாங்கிக்கலாமே, விட்டுட்டுமே. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு அப்படிதான். அங்கே பார்த்த எல்லா ஆட்டையும் மாட்டையும் பார்த்த உடனே முதல் தரம் நல்லா இருக்குது. அவன் கண்ணு என்ன ஆயிடுச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு. நம்ம கூட இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவரை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆமாம், உடம்பு வயிற்றுக்காக பொழைக்கிற அந்த வாழ்க்கைக்காக ஆண்டவரை விட்டுடுறோம். இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், எல்லா ஆடையும் பிரித்து வச்சு என்ன சொல்கிறான், ஜெயிச்சுட்டு வந்து யார்கிட்ட சொல்கிறான்? சாமுவேல்கிட்ட. உடனே சாமுவேல் சொல்கிறார், ஏண்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ இருக்குது ரொம்ப நல்லதா? நீ என்னதான் பலி செலுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா அது தேவையே இல்லை. 2வது வார்த்தை நீ 15 பின்னாடி வீட்டில் வார்த்தைன்னு அவர் சொல்லுவார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகள் அவர் என்ன பண்ணுறதில்ல, விரும்புவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு கார்த்திக் என்ன நம்ம பேர்? ரெண்டகம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அது பில்லி சூனியத்துக்கு சமம். ஆமென் சொல்லுவீங்களா? முரட்டாட்டம் பண்ணுவது, அது வாசிங்களா வசனத்தை? ரெண்டகம் பண்ணுதல் பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தினா பக்தியா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படியாம. ஆமென்.
இப்போ கூட அவன் கீழ்ப்படியில. இப்போ என்ன தெரியுமா செய்கிறார் ஆண்டவர்? அவனை விட்டு நீங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கூட நீங்கள இவனுக்கு பதில் இன்னொருத்தர் என்ன பண்றாரு? தாவீது ராஜா என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தர் சாமுவேல் விட்டு என்ன பண்ணாரு? முழுவதுமாய் நீங்கிட்டார். வாசிக்கலாமா? அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14 வருஷம் வாசிங்களா? 16, 14. ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். அவன் என்ன பண்ணிச்சான்? நல்லா கவனிங்க, முக்கியமானது. இப்போ நம்ம பார்க்குறதா முக்கியமானது. முதல்ல கர்த்தர் சவுல் என்ன பண்ணாரு? அழைச்சார். ரெண்டாவது, இந்த அழைப்புல சவுல் என்ன பண்ணாரு? விலகினார். வெல்றான். அழைப்புல என்ன பண்றான்? விழ ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. மூணாவது என்ன தெரியுமா பண்றாரு ஆண்டவர்? அல்லேலூயா. மூணாவது சவுல் என்ன பண்றான்னா அந்த அழைப்பையே இழந்து போகிறான். நாயரா இழந்து போகிறான். இவன் தப்பு பண்ற ஆண்டு பொறுமையா இருக்கிறாரு. இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியில சுயமா ஓடினே இருக்கிறான். உடனே ஆண்டு என்ன பண்றாரு தெரியுமா? அவர் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்ன பண்றாரு? அவன் ஸ்தலத்தை என்ன பண்றாரு? போயிட்டு அபிஷேகம். அங்க தாவீது அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தர் சவுலை விட்டு ஆயிட்டாரு, நீங்கினார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சவுலை விட்டு என்ன பண்ணாரா? நீங்கினார். அல்லேலூயா. இப்போ நீங்கின உடனே நம்ம நடக்குது, அதோடு போயிடல. ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு பொல்லாதாவி எங்க வருது? சவுல் மேல வந்து அமருகிறது. இப்போ இந்த சவுல் எப்படி விழுந்தான் அதான் பார்க்க போறேன். ஏன் விழுந்தான்னு பார்த்தோம், கீழ்ப்படியில. இப்போ எப்படியெல்லாம் விழுந்தான் அவன்? இதான் நமக்கான படிப்பினை தான். பாருங்க, வார்த்தையை கேட்கல, கீழ்ப்படியில, மீறிட்டான். இப்போ அப்படியே மீறினவன் எப்படியெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போனான், இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி. நல்ல கவனிங்க, முதல் முறையாய் சாமுவேல் இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல யார் இறங்குறாரு? கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே அவனும் அவர்களுக்குள்ளே நல்ல கவனிங்க, முதல் முறையா கர்த்தர் அவன் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே இறங்குறாரு. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னா வேறு மனுஷனாயிட்டான், மாறிட்டான். அல்லேலூயா. இப்போ அவன் சுபாவமெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஆமென். இப்போ நாம கூட ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி பாவத்தெல்லாம் விட்டு ஞானஸ்தானம் பெற்று ராபேதம் பெற்று எப்படி இருந்திருப்போம்? நல்ல அமைதியான வாழ்க்கை, நல்லா இருந்திருப்போம். இப்போ ரெண்டாவது காரியம் என்ன நம்ம நடக்குது? 1 சாமுவேல் 19:23 வாசிங்களா? 23. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. 16ஆம் வசனத்துல சவுலை விட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நீங்கிட்டார். ஆமென். அவனுக்குள்ள வேற ஆவி வந்துச்சு. அது என்ன பண்ணாது? வேற ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ தாவீது என்ன பண்ணுவாரு? அந்த அந்த இசைக்கருவி வாசிக்கிறப்போ அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு சமாதானம். பாருங்க, கர்த்தர் விட்டு போயிட்டாரு. இப்போ சவுல் என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியுமா? தாவீது கோலியாத்தை ஜெயித்த உடனே கோலியாத்து மேலே சவுலுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பகை. இப்போ எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறார். இப்போ தாவீது பயந்து எங்கே போயிடாரு தெரியுமா? சாமுவேல் கிட்ட. ஆமென். இப்போ என்ன பண்ண தெரியுமா? சவுல் என்ன பண்ணுறாரு? அங்கே சாமுவேல் கிட்ட இருக்கிற தாவீதை பிடிச்சுன்னு ஒருத்தர் என்ன பண்ணுற ஆளுங்களெல்லாம் முதல்ல ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாரு. அவங்க பிடிச்சுன்னு வந்து போன உடனே அவங்க மேலே யார் இறங்குறாரு? ஆவி இறங்கணுன்னு அவங்க ஆகிட்டாங்க. அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களாம் மாறிடுறாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாரு. அவங்களும் போய் என்ன பண்ணுறாங்க? தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களா. இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு? நானே போகிறேன்ட்டு எங்கே போகிறாரு? சாமுவேல் கிட்ட. தாவீதை பிடிச்சுன்னு வரதுக்கு என்ன பண்ணுறாரு? நல்ல கவனிங்க, முதல் முறையாக சாமுவேல் கிட்ட வர்றப்போ தொலைந்து போன கழுதையை தேடி வந்தார். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது முறை யார்கிட்ட போறாரு? சாமுவேல் கிட்ட போறாரு. ஆனா என்ன நோக்கத்தில் போறாரு? தாவீதை மீட்டத்தில். தாவீது என்ன பண்ணணும்? யார்கிட்ட இருக்கிறாரு தாவீது? இப்போ சாமுவேல் கிட்ட. அல்லேலூயா. பாருங்க, எந்த எண்ணத்தோடு போனாலும்
கர்த்தருடைய அழைப்பு மாறாது. இப்போ சவுல் கிட்ட பாருங்க, முன்னாடி அபிஷேகம் பெற்ற சவுலுக்கும் இப்போ சாமுவேல் கிட்ட மறுபடியும் 2வது முறை போகிற சவுலுக்குள்ளேயும் நிறைய மாற்றம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நிறைய குணங்கள் இல்லை, வேறு குணம் இல்லை, கீழ்ப்படியாமல் போயிட்டாரு, செவி கொடுக்கல. சாமேன் சவுல் என்ன தாவீதை கொல்றதுக்கு என்ன பண்ணுற, டெய்லியும் போராடி நிற்கிற ஜனங்களை காப்பாற்றுறதை விட்டுட்டு இப்போ யாரை கொல்றதுக்கு பார்த்துனுக்கிறாரு. ஏன்னா அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு, சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி. இப்போ என்ன பண்ண, பொல்லாத கிரியைகள் அதிகமாயிடுச்சு, வழி விலகி போயிட்டாரு. ஆமென். இப்போ கர்த்தர் என்ன பண்ண, சவுல் என்ன பண்றாருன்னா மறுபடியும் சாமுவேல் கிட்ட போறாரு. அந்த என்ன எண்ணத்துல போறாரு, அங்க இருக்கிற தாவீது என்ன பண்ணுவார்னா கொன்று பிடிச்சுன்னு என்ன பண்ணணும், கொலை பண்ணணும்னு போறாரு. ஆனா அங்க என்ன திரும்ப நடக்குதுங்க, தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டே நடந்து வந்து தன் வஸ்திரம் இல்லாமல் ஒரு ராப்பகல் என்ன பண்ணான், விழுந்து கிடந்தான். கர்த்தருடைய ஆவி தானே விலகிட்டாரு, அவனை விட்டு விலகிட்டாரு இல்லையா? அப்போ எல்லாம் கர்த்தருடைய சுபாவம் எல்லாம் ஆயிடுச்சு அவனை விட்டு. இப்போ அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி இருக்குது. அந்த பொல்லாத ஆவியை கலங்க பண்ணுக்குது. அல்லேலூயா. இப்போ இவன் மனம் திரும்பினான்னு தெரியல. இவன் திருப்பி யாருக்கு போறான், அப்போ சாமுவேல் கிட்ட போறான். ஆனால் எப்படி போறான், மனம் திரும்பாமலே போறான். ஆனால் அங்கே போனவன் என்ன ஆவி இறங்கிச்சு அவன் மேல. அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் அவனை முதல் தரம் சந்தித்தது போலவே 2வது தரம் என்ன பண்றாரு, அவனை சந்திக்க பார்க்கறாரு. அவன் மேல ஆவி இறங்குறாரு. அந்நிய தீர்க்க தரிசனம் சொல்றான், விழுந்து கிடக்குறான். ஆனா ஒரு காரியம், எப்படி இருக்கிறானா, வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடக்குறான். ஆமென். இந்த வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா பரிசுத்தம். வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு, நான் ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறேன், அது பரிசுத்தவான்களுடைய நீதி. ஆமென். இப்ப 2வது முறை ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு. 2வது முறை அவனுக்குள்ள ஆவியான வருகிறாரு. ஆனா எப்படி இருக்கிறான், அவன் வஸ்திரம் இல்லாம. அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் ஆவி அவர் மேல இறங்குறது உண்மை. கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், இவனை தள்ளிவிடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. ஆனால் 2வது முறை சாமுவேல் கிட்ட இருந்து வந்தவன் வேறு இருதயம் இல்லை. எப்படிப்பட்ட இருதயம் இருந்துச்சு அவனுக்குள்ள, பொல்லாது. 1 முறை வரப்பதான் புது இருதயம். ஆனால் 2வது முறை தாவீதை கொல்லும்படி போன இருதயத்தில் அந்த இடத்துல அவன் அபிஷேகம் பெற்று அங்கிருந்து வரும்பொழுது அவனுக்குள்ள எந்த மாற்றமும் அப்படியே தான் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளோதான் இவன். அல்லேலூயா. இவன் எவ்வளோ திருத்தினாலும் என்ன பண்ண முடியல, அதை சொல்லிட்டார் வெளிப்படுத்தின விஷயத்தில். அக்கிரமம் செய்கிறவன் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அவர்களுக்கான ஆக்கினை வரும். பாருங்க எத்தனை முறை எப்படியெல்லாம் விழுறான் போறான், எத்தனை வாய்ப்பு கொடுக்குறாரு. விழுந்து போனது உண்மைதான், வழி தவறது உண்மைதான். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வே வரல. நராஜரிக கர்த்தன் அபிஷேகம் பண்ணிக்கிறார். எதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை காப்பதற்காக அபிஷேகம் பண்ண நான், அவர்களை அழிப்பதற்காக நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்து கலங்க பண்ணினே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? 3வது ஒரு காரியம், 1 முறை சாமுவேல் கிட்ட வந்தான், அபிஷேகம் பண்ணான், ஆவி என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டு நல்ல சுபாவத்தோடு எங்கே வந்தான், எருசலேமுக்கு வந்தான். 2வது முறை அவன் மனசு கெட்டு போய் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் கிட்ட வரப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நிரப்புற பொல்லாத ஆவியெல்லாம் எடுத்து போட என்ன பண்ணுற, மறுபடியும் அவன் மேலே இறங்குறாரு. ஆனால் அங்கிருந்து வந்தவன் எப்படி வரான், மனம் திரும்பாமலே பாவ இருதயத்தோடு என்ன பண்ணுறான், மறுபடியும் வரான். 3வது ஒரு யுத்தம் நடக்கிறது, பெலிஸ்தியருக்கும் சவுலுக்கும். அல்லேலூயா. இப்போ சவுல் என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேல் மறிச்சிட்டாரு, நாட்டில் இருக்கிறது எல்லா குறி சொல்கிறவங்க யாருமே இல்லை. இப்போ சவுல் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அல்லேலூயா, அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ எங்கே தெரியுமா போகிறான், வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 28. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி பார்க்கிற ஒரு ஸ்திரீயை, நல்லா கவனிங்க, என்ன ஸ்திரியா, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை, அஞ்சனம்னா தெரியுமா, அஞ்சனம்னா குறி கேட்குறது. புடுபுடுக்காரன் வந்தானா கை நீட்டி என்ன பண்ணுறது, எனக்கு என்ன நடக்குன்னு சொல்லு. நடக்கிறது யாருக்கு தெரியும், அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆமென். ஒரு குறி சொல்ல மட்டும் போகிறது, வெத்தலை பக்கெல்லாம் வச்சு தட்சணையெல்லாம் வச்சு குறி கேட்குறது. பாருங்க, சாமுவேல் இடத்துல வந்து அபிஷேகம் பெற்ற சவுல்
ஆமென். அவன் இருதயம் மாறவே இல்லை. அழைத்தார், கர்த்தர் அவனை அழைத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பித்தான். விழுந்தவன் மொத்த அழைப்பை என்ன பண்ணுறான்? இப்போ இழந்து போகிற கண்டிஷனுக்கு இப்போ எங்கே போயிட்டான்? அஞ்சனம் பார்க்குறவன்கிட்ட போயிட்டான். அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தவொடனே பொல்லாத காரியத்துக்குள்ளே என்ன ஆகிட்டான்? அவன் போயிட்டான். தன் அழைப்பை இழந்துட்டான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ கர்த்தர் பாருங்க, 1 நாளாகமும் அல்லேலூயா 10ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்களா? 1 நாளாகமும் 10, 13, 14 10ஆம் அதிகாரம். சீக்கிரம் வேகமா. அப்படியே சவுல் கர்த்தருடைய நல்லா கவனிங்க, நல்லா ரொம்ப முக்கியமானது கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் என்ன பண்ணலையா? கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? காதுல கேட்டு விடுறதில்ல. என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். சவுல் சாமுவேல் சொன்ன வார்த்தையை கேட்டான், ஆனா அதன்படி என்ன பண்ணல? நடக்கல. அழைப்பை விட்டு விலகிறான், விழ ஆரம்பிக்கிறான். அடுத்து 2வது 3வது பாருங்களா? கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் எதுக்கு அழைச்சாரோ அதை விட்டுட்டு, ஆமென் அல்லேலூயா, மனம் போன வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கையில வாழ்ந்து, 3வதா அவன் கர்த்தரை தேடாமல், நல்ல கவனம், யாரை தேடல? எந்த சாமுவேல் தன்னை ராஜாவா ஏற்படுத்தினார் அந்த சாமுவேல் கிட்ட போவே இல்லை. 2வது முறை போனான். அதுக்கப்புறம் 3ஆவது முறை சாமுவேல் இல்லை. இப்போ எங்கே போயிட்டான் தெரியுமா? அவன் அஞ்சனம் பார்க்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ணிட்டான்? போனதுனால ஆண்டவர் திரும்ப பண்ணாரு, அதற்காக அவனை கொன்று நல்லா என்ன பண்ணாரா? கொன்றுன்னு அவர் கொல்லல, விட்டுட்டார். அல்லேலூயா, அந்த பாதுகாப்பு அவனை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் கூட நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் சவுலை போல அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையை அழைத்திருக்கிறார். பிள்ளையை அழைத்த நமக்குள்ள நிறைய காரியங்கள் வந்தது உண்மைதான். மனம் திரும்புவது உண்மைதான், ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், கீழ்ப்படிந்தது உண்மைதான், பயபக்தியாக இருந்தது உண்மைதான், ஆண்டவருக்காய் செபித்தது உண்மைதான். இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் வசனத்தை என்ன பண்ணலையாம்? கை கொள்ளலையாம். என்ன கொள்ளலையாம்? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப எப்படி இருந்தோம்? கீழ்ப்படிந்தோமா கீழ்ப்படியாமல் இருந்தோமா? சொல்லுங்களா? ஞானஸ்தானம் எப்படி அர்த்தம்? மனம் திரும்பி பாவத்தை விட்டு அறிக்கை பண்ணி விட்டு, இனி இந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு அவருக்கு பிள்ளையாய் பாத்திரனாய் நடக்க ஆரம்பித்த நாம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு? ஆட விடுறா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம். இப்போ சவுல் கூட அப்படிதான் வாழ்ந்துருப்பார். ஆட போடா பார்த்துக்கலாம். நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். அப்படி நடக்கிறப்போ அழைப்பை விட்டு நம்ம என்ன ஆகுறோம்? விலகுறோம். அப்படியே விலகினே இருந்தோம்னா, ஆமென், சவுலை கொன்னது போல் நம்மளை கொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாரு, ஒரு தரம் ருசி பார்க்கப்பட்டு பரம ஈவை, ஆமென், தான் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்காத நிலம் சபிக்கப்பட்டதா இருக்கும், அதன் முடிவோ சுட்டெரிக்கப்படும். இப்போ நம்ம மேல பொறுமையா இருக்கிறாரு, அப்படியே இருப்பாரு. நம்ம மனம் மாறாமல இன்னும் இருதய கடினம் பாருங்க. சவுளுடைய வாழ்க்கையில கடினம் வந்துச்சு, இருதய கடினம். பாவம் செய்ய செய்ய இருதயம் என்ன ஆயிடுமா? கடினமாய் மாறிடும். இந்த கடினமா மாறிச்சுன்னா அவங்கள மறுபடியும் என்ன பண்ண முடியாது? புதுப்பிக்கவே. அப்படியே ஆண்டவர் விட்டுட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவானாய் நடக்க வேண்டும். தகுதியா நடக்கணும், கை கொள்ளணும். அதுதான் முக்கியம். வசனத்தை கை கொள்ளணும். வசனம் எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கு கூட தெரியும். அவன் சொல்றான், மலை மேலே வந்து இப்படி எழுதி இருக்கிறதே, யாருக்கிட்ட சொல்றான்? ஏசப்பா கிட்ட வந்து சொல்றான். அவனுக்கும் வசனம் தெரியும். ஆனா வசனத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமல்ல, அதான் பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். வசனத்தை கட்டுக்குன்னு இதை கர்த்தருடைய அனுபவத்தை உணர்ந்ததுனால இல்லை, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த அன்புன்றது என்னன்னா, வசனத்தை கை கொள்வதுதான் அன்பு. ஒரு இடத்துல அன்பாக இருந்தா என் வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க? கை கொள்ளுவாங்க. யோவான் 14 ஆண்டு சொல்றாரு, அன்பா இருந்தால் கை கொள்ளணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? வெறும் வசனமா இருக்குதா? வெறும் காதில் மட்டும் கேட்டுக்கிறோமா? அந்த அழைப்புக்கப்பட்ட அழைப்புல நிற்கிறோமா? அல்லேலூயா. அதான் சொல்ற, முடிவு பரியந்தம் நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க சவுலால் நிற்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணல? கை கொள்ளல, அசட்டை பண்ணிட்டான். சொல்றது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. அல்லேலூயா. ஆனவரோடு கர்த்தர் மாறல. அவனை எத்தனையோ தூரம் சேர்த்து கொள்ள பார்த்தார். அவன் கடைசி எங்க போயிட்டான்? ஆண்டவரை விட்டு தூரமாவே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன்
அஞ்சனக்காரனை தேடி எந்த ஆவிக்கு இடம் கொடுத்தானோ அந்த ஆவிக்கிட்டே போயிட்டான். கர்த்தர் இடத்துல தேடலை, அழைப்பை இழந்து போனான். அப்போது நீங்கள் கூட பாருங்கள், ஒருவனும் பந்தய பொருளை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ஏன் அழைச்சிருக்கிறோம்? நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? எதுக்காக அந்த கூடுகை? ஏன் நம்ம துதிக்கிறோம், செபிக்கிறோம், பாடுகிறோம், இந்த வசனத்தை கேட்கிறோம்? உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அதற்கேற்ற வாழ்க்கை நமக்குள்ள. ஆமாம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டா முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம அவருக்கான வாழணும். அதில் நிற்கலைன்னா நாம் இழந்து போவோம். ஆமேன். அதான் ஆண்டு சொல்ற, அழகாக சொல்ல, ஒருவனும் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகாதபடி வேஷிக்கலனாக ஏசாவை போல சீர்கெட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாதுன்றார். இன்னைக்கு தேவ பிள்ளையே உன்னை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அவருக்கு இல்லை, நமக்கு என்ன கொடுக்க போறாரு? நீத்தி. அவர் ஜீவனுள்ள தேவன், சதா காலமாக அவர் இருக்கிறவர். என் வாழ்க்கை இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான். இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை கொடுக்க போறாரு? அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு. அந்த வாழ்க்கைக்கு நான் பங்குள்ளவனா மாறணும்னா என்னை அழைத்த அழைப்பில் என்ன பண்ணணும்? நிற்கணும். நிற்கணும்னு என்ன அர்த்தம்? செய்யணும், கீழ்ப்படியணும், பைபிள் படிக்கணும், கசக்கும். என்ன பண்ணும்? ஆமாம், நம்மளுக்கு பைபிள் படித்தா என்ன சில பேருக்கு எப்படி இருக்கும்? கசக்கும், அப்படியே தேள் கொட்டின மாதிரி இருக்கும். அப்போ யோசிக்கணும், நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுத்துனுக்குறோன்னு. சில பேர் செபிக்க சொன்னால் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஜெபிச்சு பார்க்குவாங்க, மூஞ்சி என்ன ஆகிடும்? அப்படியே மாறி 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 கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டீங்களா? ஜெபிச்சிட்டோம். கர்த்தர் விரும்புகிறார் முழு இருதயத்தோடு. பாருங்க, அழைக்கிறப்ப எப்படி இருந்தார் சவுல்? அவரை பற்றி நல்ல குணங்கள் நிறையா. ஆனால் அழைப்பை விட்டு விலகி விலகி அழைப்பை இழந்து போனார். ஆமென். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கீழ்ப்படியலைன்னா பெரிய விஷயத்தில் கீழ்ப்படியவே முடியாது. ஆமென். பாவத்தை உடனே பிடுங்கணும், வேரோடு உடனே. இன்றைக்கே அதான் சொல்கிறேன், இன்றைக்கே மனம் திரும்புதல். இன்றைக்கே பாவத்தை விட்டு இன்றைக்கே மறுரூபம் ஆயிடணுமா? இன்றைக்கி இப்போவே, இன்றைக்கே ரட்சணை நாள். நாளைக்கு மாறிக்கலாம். அடுத்த ஒரு சில பேர் முடிவு பண்ணுவாங்களே, என்ன முடிவு பண்ணுவாங்க? இது மாதிரி எதனா கெட்ட பழக்கம் என்ன சொல்லுவாங்க? அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணிடுறேன், மாறிடுறேன், அடுத்த வருஷம் விட்டுடுறேன். அடுத்த வருஷம் நியூ இயர் வருதுல்ல, அப்போ நியூ இயர் நான் என்ன பண்ணுறேன், பொய் சொல்லாமல் விட்டுறேன். நியூ இயர் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன், நியூ இயர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், நியூ இயர் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன். இல்லைங்க, அழைப்புக்கு பாத்திரவான். எபேசியர் 4:2 சொல்கிற ஆண்டவர், நீங்கள் புத்தியுள்ளவனாக இருங்க, அழைப்புக்கு பாத்திரம். அவர் மாற மாட்டார், கூப்பிடுவார். பாருங்கள், சவுல் அவன் பாருங்கள் அபிஷேகத்தை இழந்ததுக்கப்புறம் கூட அவன் தாவீதை கொல்ல வந்தால் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நிரப்புறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அவன் இருதயம் மாறட்டுன்னு. ஆனால் அவன் மாறாத இருதயத்தோடு கிளம்பி வரான். அல்லேலூயா. நீ நாம கூட அப்படிதான், அழைத்த அழைப்புல நிற்கலைன்னா ஆமென் நாமளும் தள்ளப்படுவோம். ரோமர் 8:1 சொல்கிற ஆண்டவர், வாசிக்கலாமா? ரோமர் 8:1 சீக்கிரமாக வாசித்து முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சீக்கிரம். ஆனபடியால் நல்லா கவனிங்க, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? அழைப்புக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். எப்படி? எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கினீங்க? எத்தனை பேர் ராபோஜன் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும்? எத்தனை பேர் சபை உறுப்பினர் இருக்கிற? எல்லாரும் இருக்கிறோம். ஓகே, நல்லது, ரொம்ப முக்கியம். அடுத்து, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து என்னவா பாருங்க, சவுல் நடந்தார். என்ன எப்படி தெரியுமா நடந்தாரு? அவரே விருப்பமா என்ன பண்ணார்? பலிய. ஆமாம், கீழ்ப்படியில் அங்கே ஆரம்பிச்சிச்சு. அவரே ஆடு மாடெல்லாம் பிரித்து வச்சார். மாம்சத்தின்படி நடவாமல் எதில் நடக்கணுமா? எதில் நடக்கணுமா? அந்த வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஆவியின்படி நடந்தால் நான் இல்லையா? ஆக்கின என்ன? அன்னைக்கு சவுல் என்ன பண்ணாரு? ஆமாம், பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், கொன்று போடப்பட்டார். ஆமென். ஏன்னா கை கொள்ளல, கீழ்ப்படியில் அழியில். அடுத்து என்ன? அஞ்சனை பார்க்கணுங்கள தேட ஆரம்பித்தார், கொன்று போட்டார். இன்னைக்கு நாம கூட அப்படி தான், நம்மளை கொல்ல மாட்டார். ஆமென். ஏன்னா இன்றைக்கு நம்மளை பரிந்து பேசினுக்கிறார், உனக்காக எனக்காக. அவர் ரத்தம் உன்னை மன்னிச்சுனுக்குது. அல்லேலூயா. இவ்வளோ நான் கீழ்ப்படியாமல் அந்த பாத்திரம் நடக்கவே இல்லை, பாவ மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொண்டு வசனத்தெல்லாம் அறிஞ்சிக்கின்னு அவருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை பாத்திரம் எனக்குள்ளே இல்லைன்னா, ஆனால் சொல்கிறார், அவர் நம்ம பரிசுத்தமாக வேண்டும் என்பது அவர் சித்தமாக இருக்குதான்.
ஆமென். அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்குள்ள இல்லைன்னா, நான் எப்படின்னா மனம் போன போக்கில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால், நான் பாத்திரம் நடக்கலைன்னா ஆக்கினை தீர்ப்பு எனக்கும் வரும். யார் சில பேர் தப்பாக எடுத்துக்கோனா, ஏசப்பா கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு யாருன்னா சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. அது ஒரு வழி. ஆமென். அழைத்த வழி. உங்களை அப்படி தான் அழைக்கிறாரு. உங்களுக்கு கழுவி என்ன பண்ணுறாரு? பரிசுத்தப்படுத்துகிறாரு. நோக்கம் என்ன தெரியுமா? நான் சரியாக நடக்கணும், பாத்திரனாய் நடக்கணும். நான் பாத்திரனா எது வரைக்கும் நடக்கணும்? கடைசி வரைக்கும் நடக்கணும். சவுளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அழைத்தார், விழ ஆரம்பித்தார், அழைப்பை இழந்து போனார். உங்களையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். எதெல்லாம் இன்றைக்கி நம்ம விழுந்துருக்கிறோம், எதிலெல்லாம் விழுந்துருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். நல்லா கவனிங்க. உங்கள் இறுதி யாருக்கு தெரியும்? நீ செய்து தப்பாக ரைட்டுன்னு முதல்ல உனக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய பிரமாணம் எங்கே இருக்குது? ஆமாம். நீ யாருக்கு கீழ்ப்படுகிற, யாருக்கு கீழ்ப்படியில், எது உனக்கு பிடிக்கும், எது உனக்கு பிடிக்காது, எந்த காரியத்தை நீ லாக்காக இருக்கிற, எந்த காரியத்தை விடமுள்ள, எது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்குது, இதை மறைச்சி செய்கிறோம், இதை வெளிப்படையாக செய்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்தா சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் பாத்திரம் நடக்க இல்லைன்னா இப்போ நடந்துடலாம், இன்றைக்கி வந்துடலாம், இன்றைக்கி தான் ரச்சனை நாள், இன்றைக்கி மாறிடலாம். இதிலே நிலைத்திருப்போமானால் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி நம்ம பார்த்து பாரு, சுபாப கிளையாக மரத்தை சுபாப கிளையே கர்த்தர் வெட்டி போட்டார். இஸ்ரவேல் மக்களே என்ன பண்ண? கர்த்தரை புறக்கணிச்சார். ஏன் தெரியுமா? புறக்கணிச்சார்னா அவங்களுக்குள்ள சில காரியங்கள்லாம் ஆயிடுச்சு. ஆண்டுக்கு விரோதமான பாவம் அவங்களுக்குள்ள. இப்போ ரட்சிப்பு யாருக்கு வந்துச்சு? நமக்கு வந்துச்சு. காட்டொலிவ மரமாகிய நாம் அந்த சுபாப கிளையில் வேருக்கும் சாருக்கும் பங்காக இருக்கிறோம். நாமும் அதில் நீயும் நிலைத்திருந்தால், அல்லேலூயா, நிலைத்திருந்தால், நிலைத்திராவிட்டால் வெட்டுண்டு போவாய். நாமளும் கீழ்ப்படியில் அழைப்புக்கு சரியாக நடக்கலை, நமக்குள்ளேயும் பாவம் இருக்குதுன்னா நாமும் வெட்டுண்டு போவோம், இழந்து போவோம். இயேசு நமக்கு அழகான பந்தய பொருள் வச்சிருக்கிறார். எப்படி? அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்குதா, அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லையா, எதை விடணும், எதை அழிக்கணும், எதை பிடுங்கணும். நல்லா கவனிங்க. சவுல் பாருங்கள், பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறது, தெளிவில் என்ன பண்ணுறான்னா யாரை கட்டி வைக்கிறான்? சிம்சோனை கட்டி வைக்கிறான். இப்போ பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் மேலே கட்டப்பட்ட அந்த கயிறு, அக்னினார் கயிறுகள்லாம் என்ன ஆயிடுச்சு? அந்த கயிறெல்லாம் நெருப்பு பட்டது போல. அப்படி தான் இன்றைக்கி நாம் கூட நம்ம எதிலெல்லாம் அந்த பாவத்தில் விலகி போகிறோமோ அதை கண்டுபிடித்து பரிசுத்தாவின் பலத்தினால அந்த சுபாவங்களெல்லாம் சுட்டி எரிக்கணும், அதை அழிக்கணும். ஆமென். இந்த அழைப்பில் நிற்கணும். இது இழந்து போயிடக்கூடாது. இந்த அழைப்புக்கு ஏற்றபடி பாத்திரவானா நம்ம இருக்கலாம். அப்படி அபாத்திரமாக போயிட்டோன்னா அல்லேலூயா, மறுபடியும் நம்மளை என்ன பண்ண புதுப்பிக்கிறது கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆமென், ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்க பெருமிச்சோடு அவர் ரத்தம் உனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, தேவனால் எல்லாம். அப்போ அவருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தில் நம்ம செய்யணும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் மனம் திரும்புங்கள். முதல்ல நம்மக்கிட்ட சொல்கிறார், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், உனக்காய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அந்த அழைப்பில் நிற்கும்படி ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே எல்லா கண்களை மூடி அப்படியே எல்லாரும் இன்னைக்கு